வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழ்நாட்டில் உள்ள மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கையர்கள் நிவாரண உதவி. இலங்கையில் நிகழ்ந்த மிக முக்கியமான சம்பவங்களுக்கு காரணமான சந்தேக நபர்களை சர்வதேச காவல்துறை உதவியோடு கைது செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பம். அரசியலில் மகாநாயக தேரர்களின் நிலைப்பாடுகள் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலையில் கோட்டாபய ராஜபக்ச எடுத்துள்ள தொடர்வது விரிவான செய்திகள். எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நள்ளிரவு முதல் இந்த விலை மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதன்படி பெட்ரோல் 92 ஆக்டேன் மற்றும் ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 2 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பை தொடர்ந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் 92 ஆக்டேனின் புதிய விலையாக 292 ரூபாவும் ஆட்டோ டீசலின் புதிய விலையாக 277 ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் 95 ஆக்டேன் விலை 340 ரூபாவாகவும் சூப்பர் டீசலின் விலை 323 ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் 182 ரூபாவாகவும் எந்தவிதமான மாற்றமும் இன்றி அதே விலையில் விற்பனை செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலை மாற்றங்களுக்கு நிகராக லங்கா ஐஓசி நிறுவனமும் தமது விலையை மாற்றியமைப்பதாக அறிவித்துள்ளது. தென்வா புயலின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழ்நாட்டில் உள்ள மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கையர்கள் நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளனர். இலங்கை மக்களுடன் தங்களின் ஒற்றுமையினை வெளிப்படுத்தும் வகையிலே அவர்கள் 20 அடி கொள்கலன்கள் அளவுக்கு அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களையும் 12,33,604 இந்திய ரூபாய் பெறுமதியான நிதி உதவியையும் நன்கொடையாக வழங்கியுள்ளனர். இந்த உதவிகள் சென்னை இலங்கை துணை தூதரகத்தின் சமூக பிரதிநிதிகளால் முறையாக கையளிக்கப்பட்டுள்ளது. கையளிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட அரசு திணைக்களங்கள் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவழி நிவாரணங்களை ஒருங்கிணைத்து துணை தூதரகத்திற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் எடுத்துள்ள உடனடி நடவடிக்கைகளுக்கும் அவர்கள் நன்றியும் பாராட்டம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் தற்போது 106 மறுவாழ்வு முகாம்களில் சுமார் 60,000 இளைஞர்களும் முகாம்களுக்கு வெளியே சுமார் 40,000 பேரும் வாழ்ந்து வருகின்ற நிலைமையில் அவர்களால் ஒன்றிணைந்து வழங்கப்பட்ட இந்த உதவி அனைவரது கவனத்தை ஈர்த்துள்ளது. இலங்கையில் நிகழ்ந்த கொலை, கப்பம் கூறல், போதைப்பொருள் கடத்தல், கொள்ளை மற்றும் கடுமையான தாக்குதல் சம்பவங்களோடு தொடர்புடைய 95 பேர் தற்போது வெளிநாடுகளில் ஒளிந்து வாழ்ந்து வருவதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. இந்த சந்தேக நபர்களை சர்வதேச காவல்துறை உதவியோடு கைது செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார். நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து நாட்டை விட்டு வெளியேறி குறித்த நபர்களுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். அந்த அறிவிப்புகளின் அடிப்படையில் 2024 ஆண்டில் 10 பேர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். 2025 ஆண்டில் சர்வதேச போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட நாடுகளின் காவல்துறைகளின் ஒத்துழைப்போடு மேலும் 11 சந்தேக நபர்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். இதேவேளை இந்த ஆண்டில் இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். மேல் மற்றும் தென் மாகாணங்களில் கடுமையான குற்றங்களை செய்து வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற பின்னரும் அங்கிருந்தபடியே தமது கூட்டாளிகள் ஊடாக கொலை, கப்பம் வசூல் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்தை முன்னெடுத்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர்கள் பெரும்பாலானவர்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். மேலும் வெளிநாடுகளில் மறைவாக இருக்கும் மற்ற சந்தேக நபர்களையும் கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் சர்வதேச போலீஸ் வலையமைப்பின் மூலம் தொடர்ந்தும் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் கேபிட்டல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஜனவரி 31ஆம் தேதி மதிய வேளையில் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலே தமது முதல் விமானத்தை வெற்றிகரமாக தரையிறக்கியதன் மூலம் பெய்ஜிங் இலங்கை இடையிலான நேரடி விமான சேவையை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்துள்ளது. இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான விமான போக்குவரத்து தொடர்புகளில் ஒரு முக்கியமான புதிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. JD487 என்ற விமான இலக்கத்துடன் பெய்ஜிங் டாக்சிங் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட கேபிட்டல் ஏர்லைன்ஸ் விமானம் 170 பயணிகளையும் 13 விமான பணியாளர்களையும் ஏற்றி சென்று பிற்பகல் 1:46 மணியளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்த சேவைக்காக ஏர்பஸ் A330 வகை விமானம் பயன்படுத்தப்பட்டதுடன் விமானம் தரையிறங்கியவுடன் பாரம்பரிய நீர் வணக்க நிகழ்வும் நடத்தப்பட்டுள்ளது. புதிய விமான அட்டவணையின்படி கேபிட்டல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் கட்டுநாயக்கா விமான சேவைகளை நடத்த உள்ளது. விமானம் பிற்பகல் 2:20 மணிக்கு இலங்கையை வந்தடைந்து அதே நாளில் மாலை 4:20 மணிக்கு பெய்ஜிங்கிற்கு மீண்டும் புறப்படும். இந்த நேரடி பயணத்தின் மொத்த விமான நேரம் சுமார் 8 மணி நேரம் ஆகும். இந்த தொடக்க விமானத்தின் வருகையை முன்னிட்டு இலங்கைக்கான சீன துணை தூதுவர், கட்டுநாயக்கா விமான நிலைய மேலாண்மை தலைவர் அருண் ராஜபக்ச உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் மற்றும் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் விமான நிலையத்தில் கலந்து கொண்டு வரவேற்பு அளித்தனர்.
இந்த புதிய நேரடி விமான சேவை இலங்கையும் சீனாவும் இடையிலான சுற்றுலா வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் மக்களிடையான நட்புறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படும் தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு எதிரான எதிர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. நீண்ட காலமாக நிறைவு பெறும் இந்த சர்ச்சைக்குரிய கட்டுமானத்துக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் இணைந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மாலை 4 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த எதிர்ப்பு போராட்டம் அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு 6 மணியளவில் நிறைவுக்கு வந்தது. போராட்டத்தின் போது சட்டவிரோத கட்டுமானத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் நீதியும் சட்டமும் பேணப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதனிடையே இந்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் இன்றைய தினம் காலை 6 மணியளவில் மீண்டும் தொடர்ந்து போராட்ட குழுவினர் அறிவித்துள்ளனர். தொடர்ந்து போராட்டத்தை பலப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பதே தங்களது நோக்கம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்திரணி நடராஜர் காண்டீபன், சட்டத்திரணி சுபாஷ் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த எதிர்ப்பு போராட்டம் தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பான விவகாரத்தில் மீண்டும் அரசியல் மற்றும் சமூக ரீதியான கவனத்தை ஈர்த்துள்ளதாக கூறப்படுகின்றது. நாட்டின் அரசியல் முடிவுகளில் மகாநாயக தேரர்களின் கருத்துக்கள் மற்றும் நிலைப்பாடுகள் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தி வரும் தற்போதைய சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச துறவற வாழ்க்கையினை தேர்வு செய்யும் எண்ணத்தில் உள்ளார் என்று தென்னிலங்கை செய்தி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தகவல் அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. சுமார் 30 ஆண்டுகளாக நீடித்து உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய கோட்டாபய ராஜபக்ச முக்கிய பங்காற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து மக்கள் ஆதரவோடு ஜனாதிபதியாக பதவியேற்றவர் பின்னர் ஏற்பட்ட மக்கள் போராட்டங்களின் அழுத்தத்தினால் பதவியை விட்டு விலகி நாட்டை விட்டு வெளியேறிய முதலாவது ஜனாதிபதி என்ற வரலாற்று சிறப்பையும் பெற்றிருந்தார். பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் கொழும்பு நகரை நவீனமயப்படுத்தும் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்திய பெருமையும் அவருக்குரியது என்று பல தரப்பினராலும் குறிப்பிடப்பட்டது. ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் மக்கள் செல்வாக்கை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்த போதிலும் அவரை சுற்றி இருந்த ஒரு சில நெருக்கமானவர்களின் தவறான மற்றும் திசை திருப்பும் ஆலோசனைகள் காரணமாக நாட்டளவில் கடும் மக்கள் எதிர்ப்பு உருவானதாக கூறப்படுகின்றது. இந்த நிலைமை இறுதியில் அவரை நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளியது. பின்னர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய கோட்டாபய ராஜபக்ச எந்த விதமான அரசியல் செயற்பாடுகளிலும் அல்லது பொது நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளாமல் மிகுந்த அமைதியான மற்றும் தனிமையான வாழ்க்கை முறையை கடைபிடித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது கிடைத்துள்ள நம்பகமான தகவல்களின்படி அவர் பௌத்த மதத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டு தமது நேரத்தை ஆன்மீக செயல்களில் செலவிட்டு வருவதாக கூறப்படுகின்றது. வெளிநபர்களுடனான தொடர்புகளை அதிக அளவில் குறைத்துக் கொண்டுள்ள அவர் தனது பெரும்பாலான நேரத்தை தியானம் மற்றும் மன ஒருமைப்பாட்டுக்காக ஒதுக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பௌத்த தர்மம், ஆழ்ந்த தியான முறைமைகள் மற்றும் ஆன்மீக வாழ்வு தொடர்பான நூல்களை வாசிப்பதிலும் அவற்றின் கருத்துக்களை ஆழமாக புரிந்து கொள்வதிலும் அவர் தீவிர ஆர்வம் காட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச துறவற வாழ்க்கையை நுழையக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக உள்ளது என்று அரசியல் மற்றும் ஆன்மீக வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. ஒருவேளை அவர் துறவரம் போடும் இறுதி முடிவை எடுத்தால் இல்லறத்தை துறந்து சங்கத்தில் இணையும் முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற வகையில் இலங்கை வரலாற்றில் அவர் தனித்துவமான இடத்தை பெறுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.